அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நான் உங்கள் கமாலுதீன் பாபு. இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் படிவத்தை வந்து நம்ம ஃபில்அப் செய்கிறதுல நிறைய விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. படித்தவங்க கூட ஒரு சிலர் தவறு செய்கிறாங்க. அதற்காக ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு வீடியோ தான் இது. வந்து காலம் 1, இது வந்து 2, இது வந்து 3 அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அனைவரும் வந்து 2 காலம் மட்டும்தான் ஃபில்அப் செய்யணும். எல்லாருமே மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 3 இடத்தையும் ஃபில்அப் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு செயல். 2 இடம் தான் ஃபில்அப் பண்ணணும். 2 பிரச்சனை தான். ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2002, 2005 காலகட்டங்களில் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த இடம் ஃபில்அப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு பிறகாக இருக்கிறவங்கன்னா இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து மஸ்ட்டு. இது எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. இந்த முதல் காலத்தை வந்து எல்லாருமே ஃபுல்லப் செஞ்சாகணும். 2002 காலகட்டங்களில் ஓட்டு போட்டிருந்தா, ஒருவேளை நீங்கள் வந்து ஓட்டு வந்து 2002 காலகட்டங்களில் வேறு ஊர்களில் இருந்திருப்பீங்க. ஒரு வேளை இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்னுடைய ஓட்டு இருந்தாலும் 2002 காலகட்டங்களில் நான் வந்து பல்லடத்தில் ஓட்டு போட்டிருக்கேன். அப்படிங்கும்பொழுது அந்த பல்லடத்தோடைய வாக்காளர் அடையாள அட்டை இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லாருக்குமே இந்த 2002 போட்டவங்களுக்கு 2 கார்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போதைய என்னுடைய ஓட்டர் ஐடி. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2002 காலகட்டங்களில் பல்லடத்தில் நான் போட்ட ஓட்டர் ஐடி. அப்போ என்ன பண்ணணும், இப்போ இருக்கக்கூடிய வந்து தகவல்களை இதில் நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். 2002 காலகட்டங்களில் நான் எங்கே ஓட்டு போட்டிருக்கேன், என்ன சட்டமன்ற தொகுதியில் இருந்திருக்கேங்கிறத இங்கே போடணும். அவ்வளோதான். அது வந்து அதோட டீட்டெயில் இதுலேயே இருக்கும். இந்த தொகுதியின் பாகமெண் மட்டும் நம்ம வந்து எலெக்ஷன் வெப்சைட்டில் போய் நம்மளுடைய என்ட்ரால் நம்பரை போட்டால் நமக்கு வந்துடும். அதே எடுத்துக்கலாம். அப்படியும் தெரியலன்னா நம்ம பிஎல்ஓட்டை கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து அதை எடுத்து ஃபில்லப் பண்ணிக்குவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சொல்லக்கூடிய ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, எல்லாருமே 2 இதை மட்டும்தான் பதிவு செய்யணும். 1, 2 இல்லைனா 1, 2 இப்படி தான். இது 2 மட்டும்தான் பூர்த்தி செய்ய வேண்டும். சரிங்களா. நிறைய பேர் 3ஐயும் பூர்த்தி செய்கிறாங்க, தாத்தா பாட்டி பேர் அதெல்லாம். அதே மாதிரி இந்த 2002 காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யாரு ஆதார் வச்சு நம்ம ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை நம்மளுடைய ஆதாரில் அவங்களோட இது இல்லைன்னா தந்தை தாய் அல்லது பாட்டி, தாத்தா பாட்டி, இவங்க 4 பேர்த்தோட இது மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. உறவு முறை அப்படிங்கிறாங்களே, அந்த உறவு முறையோட இது. ஏன்னா எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்காக தான் அந்த ஒரு இது. வேறு அக்கா தம்பி இவங்களெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. தந்தை, தாய் தந்தை ப்ளஸ்ஸு தாத்தா பாட்டி, இந்த 4 பேர்களுடைய உறவுகளை மட்டும்தான் நாம் இந்த உறவு முறைங்கிற இடத்துல நம்ம குறிக்க முடியும். ஓகேங்களா. இதுதான் ரொம்ப சிம்பிளாக பண்ண வேண்டியது. அனைவரும் இதை வந்து ரொம்ப சிறப்பாக பூர்த்தி செய்யுங்க. ஏன்னா சிறுபான்மையர்கள் ஓட்டுக்கள்லாம் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் கம்பல்சரி எல்லாருமே பூர்த்தி செய்யுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு செய்யுங்க. அந்தந்த மாவட்டங்களில் சிறப்பு முகாம்களும் நடக்குது. கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சு கொடுத்து தங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் பதிவு செய்யுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறது உங்கள் கமாலுதீன் பாபு. நன்றி, வணக்கம்.